வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். என்ன நண்பர்களே, எல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் கொண்டாடி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் பொம்பளை பிள்ளை இருந்தால் ராதை வேஷம், ஆம்பளை பிள்ளை இருந்தால் கிருஷ்ணர் வேஷம், இல்லை ரெண்டுமே ஆண் பிள்ளை ரெண்டுமே பெண் பிள்ளையாக இருந்தால் ராதா கிருஷ்ணா வேஷம் இதெல்லாம் போட்டு சீடை முறுக்கு எல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி நாம் ஒரு சிறு செய்தியை சொல்லலாம் இன்றைக்கி அப்படின்னு நினச்சேன். அதுதான் இன்றுமா நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. வந்துட்டாரியா கருப்பு சட்டையை போட்டு ஏதாவது நொல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்துடுவார் அப்படின்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு தெரிகிறது. நொல்ல சொல்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. அதை நல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. இப்போது கிருஷ்ண ஜெயந்தி எங்களுடைய கடவுள் நம்பிக்கை அப்படின்லாம் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களே, நான் என்னிடம் இருப்பது ஒரே ஒரு கேள்வி தான். கிருஷ்ணரை போல ஒரு நபர் உங்கள் பக்கத்து வீட்டுக்கு குடி வந்தால், அதாவது உங்கள் ஃப்ளாட்லேயே இருக்கீங்கன்னு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஃப்ளாட்டு இல்லைனா வீடுன்னு வச்சுப்போம். உங்கள் தெருவுலேயோ உங்கள் வீட்டுக்குள்ளேயோ உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்லேயோ கிருஷ்ணரோட ஃபுல் கேரக்டர்ஸோட ஒரு நபர் குடி வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு யோசிங்க. என்ன கிருஷ்ணரோட கேரக்டரு? ஊரில் ஒரு பொண்ணை விட்றதில்லை, எல்லாரையும் கையை பிடிச்சிருக்கிறது. அவங்க குளிக்க போனால் ட்ரெஸ் எடுத்து கொண்டு போய் மரத்து மேலே வச்சுக்கிறது. அப்புறம் ட்ரெஸ்ஸை கொடுக்க கிருஷ்ணா அப்படின்னு கேட்டால் இப்படி கையை மூடிக்கிட்டு கேட்கக்கூடாது, இப்படி கையை விரிச்சிக்கிட்டு கேட்டால் தான் தருவேன் அப்படின்னு சொல்கிறது தான் கிருஷ்ணரோட கேரக்டர் அப்படின்னு தான் நான் சொல்லலை, புராணங்கள் சொல்லுது. ஐயோ, உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா, எப்பா பாரு அதையே சொல்லிக்கிட்டு. அது எந்த காலத்துலையும் அது மாதிரி ஒரு கதை எழுதி வச்சுருக்கிறான். ஏன் இந்த மாதிரி செக்ஸ் ரிலேட்டடான கதைகள் இஸ்லாமில் இல்லையா, கிறிஸ்தவ மதத்தில் இல்லையா, அப்படி இப்படின்னு வேறு ஒரு வகையில் உருட்டுறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க. நான் அவர்களிடம் சொல்வது என்னவென்றால், என் புள்ள படிக்கலை அப்படின்னா நான் என் பிள்ளைய தான் கேட்க முடியும். பக்கத்து வீட்டு பிள்ளை படிக்கலைன்னா அவங்க அப்பா கேட்பாரு, இல்லை அவங்க அம்மா கேட்பாங்க. அந்த மாதிரி தான் நான் உதயாவை தான் கேட்க முடியும். நான் ஒரு ஸ்டீஃபன் ராஜையோ இல்லை ஒரு அப்துல் கரீமியெல்லாம் நான் போய் கேட்க முடியாது. சரியா? அது என்னுடைய வேலையும் கிடையாது. அதெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவோட வேலை. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வர்றது. இங்கே மத நம்பிக்கையோடு பக்கத்து வீட்டுக்கு கூட வர வேணாங்க. உங்கள் புள்ள கிருஷ்ணர் மாதிரி நடந்துக்கிட்டா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, சமூகம் ஏற்றுக்குமா? பெற்று வச்சுருக்கான் பாரியா ஒரு பொம்பளை பொறுக்கிய புள்ளன்ட்டு, இவெல்லாம் எதுக்கு இந்த பிள்ளைய பெற்றுட்டு ஊரில் நடமாடிக்கிட்டு இருக்கான்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்கள். நான் காதலுக்கு தப்புன்னெலாம் சொல்ல வரல. இது காதலே கிடையாது. இங்கே அதை என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ராச லீலான்னு வச்சுருக்கிறாங்க. சரி, என்னோடய கன்சர்ன் ஏன் இவ்வளோ தூரம் இதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முக்கிய காரணம் மகாராஜ் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. என்ன பாருங்கள், அது உண்மையாக நடந்த சம்பவம். மகாராஷ்டிராவில் நடந்த விஷயம். வைஷ்ணவி அப்படின்னு சொல்லி ஒரு செக்டு, அதாவது அந்த பிரிவை சார்ந்தவர்கள் கிருஷ்ணரை மட்டும்தான் கும்பிடுவாங்க. சரியா? அதுக்கு ஒரு மடம் வச்சுட்டு அந்த மடத்தை சுற்றியே அவர்கள் எல்லாரும் வாழ்வார்கள். அது மடம் மாதிரினா மடமாக கூட இருக்காது, அது ஒரு கோயில் மாதிரி தான் இருக்கும். உள்ளேயே அதுக்கு ஒரு தலைமை பூசாரி இருப்பார். அவர் தான் கிருஷ்ணரே. சரியா? அவர் தான் கிருஷ்ணரே. அந்த படத்தில் அந்த படம் கதை இல்லை, அது உண்மையிலே நடந்த சம்பவம். என்னென்னா, ஒரு நபர் ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுறார். அந்த பெண்ணை இந்த கிருஷ்ணர் மாதிரி இருக்கார். அவரை எல்லோரும் மகாராஜ் தான் கூப்பிடுவாங்க. அவர் ராசலீலைக்கு கூப்பிடுவார். ராசலீலை அவர் டெய்லி காலையில் வந்தோடனே என்ன பண்ணுவார், கோயிலை திறந்து விடுவாங்க. கோயில் திறந்து விட்டோடனே பூஜையெல்லாம் நடக்கும். அந்த வைஷ்ணவி மதத்தை சார்ந்த பிரிவினர் பூரா போய் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் சமையல்லாம் பண்ணி சாப்பிடவே செய்வாங்க. அந்த அளவுக்கு அவங்க தீவிரமாக அந்த கிருஷ்ண பக்தியில் ஈடுபடக்கூடிய நபர்கள்.
அப்போது அந்த நபர் என்ன பண்ணுவார்னா, டெய்லி அவர் பார்த்துட்டு யாராவது ஒருத்தரை இன்றைக்கி ராசலீலைக்கு நீ வா அப்படின்னு சொல்லுவார். ராசலீலைக்கு நீ வான்னு சொல்லிட்டாருன்னா அந்த 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 குழு மக்கள் இருக்காங்கல்ல, அவ்வளோ பேரும் சேர்ந்து அந்த வீட்டில் வந்து பயங்கர கொண்டாட்டமாகிடும். எங்கள் வீட்டு பொண்ணை இன்றைக்கி ராசலீலை கூப்பிட்ருக்காரு கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய பேர். சரி, என்ன ராசலீலை? அதுக்கு இன்னொன்று வேறு இருக்குது. அந்த ராசலீலை வந்து அந்த தலைமை பூசாரி இருக்கார்ல மகாராஜ், அவருக்கான ஒரு தனி பில்டிங்கில் வச்சு தான் நடக்கும். அந்த பில்டிங்கோட மாடியில், இது கிரவுண்ட் ஃப்ளோரில் நடக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தா ஃபுல்லாக நிறைய ஜன்னல்கள் இருக்கும். அந்த ஜன்னல் வழியாக போய் அந்த ராசலீலையை பார்ப்பதற்கு பணம் கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பணம் கொடுத்து தங்களுடைய பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து காட்டுவாங்க. சரி, அப்படி என்ன ராசலீலை நடக்கும்னா வேறு ஒன்றும் இல்லை, செக்ஸ் தான் நடக்கும். அந்த மகாராஜ் வந்து எந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தாரோ அந்த பெண்ணை வைத்து ராசலீலை பண்ணுவார். அதாவது கிருஷ்ணர் செய்ததை போல் ராஜலீலைகள். அந்த பெண்ணோடு செக்ஸ் உறவுகள் வைத்துக்கொள்வார். இதை அந்த குடும்பங்கள் கொண்டாடும். ப்ளஸ் ஊரில் இருக்கவங்கெல்லாம் பணம் கட்டி போய் அதை போய் பார்ப்பாங்க. அதை பார்த்தா புண்ணியம் அப்படின்னு. புரியுதா? அதன் பிறகு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ணை காதலித்த காதலன் என்ன பண்ணுவான், அந்த பெண்ணை நானே திருமணம் பண்ணிக்கிறேன்னு எல்லாம் நடந்தாலும் திருமணம் பண்ணுவாங்க. திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த மகாராஜ் மேலே வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு ஆங்கிலேயர் நீதிமன்றத்தில் நடந்து, இது வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான், இது வந்து மத நம்பிக்கைன்னெலாம் நம்ம எடுத்துக்க முடியாது, இது முட்டாள்தனம், தப்பு அப்படின்னு சொல்லி தடை விதித்து தீர்ப்பு வந்து அது ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குதுன்னு வைங்களேன். இதில் வந்து கடைசியாக சினிமாக்காக அப்படி எடுத்தாங்களா இல்லை உண்மையிலே அப்படி நடந்ததான்னு தெரியாது. இந்த ஹீரோ இருக்கார்ல, ஹீரோவோட அத்தையை கூட இது மாதிரி, அந்த அத்தை வந்து விதவையாக இருப்பாங்க, அந்த அத்தையை கூட ராசலீலைக்கு கூப்பிட்ருப்பாங்க. இப்படியே அந்த வைஷ்ணவி குழுவில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பெண்களையும் ராசலீலை கூப்பிடுறது, அதை வந்து இவர் எப்படி வெளிப்படுத்தினார், ஒரு பத்திரிகை ஆரம்பித்து பத்திரிகையின் மூலமாக அந்த செய்திகளை வெளியெல்லாம் கொண்டு போய் சேர்த்து அதை ஒரு பெரிய போராட்டமாக நடத்தினாருன்றது தான் அந்த படம். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த பக்தி முத்தி 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 போச்சுன்னா கடைசியில் அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சார் அதெல்லாம் வந்து 1800 நடந்ததாக இருக்கும் சார். அப்போ வந்து படிப்பறிவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது அந்த காலத்துக்கு சார். இந்த காலத்தில் எப்படி சார்? நாங்கள்லாம் படிச்சிட்டோமே, படித்த எங்கள்கிட்ட வந்து இந்த உருட்டெல்லாம் உருட்டாதீங்க. பக்தி அது அந்த காலத்தில் கொஞ்சம் முட்டாளாக இருந்ததுனால ஒரு சிலர் அது மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கலாம். இப்போவும் அதே மாதிரி நடக்கும்லாம் கதை விடாதீங்க. உங்கள் தரவாடு கதையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். அதெல்லாம் எப்போவோ நடந்த தவறுகள். அதையே திரும்ப திரும்ப இப்போவும் கொண்டாந்து நீட்டாதீங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சிலர் வந்து உருட்டலாம். ஏன் நடக்காது? கண்டிப்பாக நடக்கும். எப்படி நடக்கும்னு சொல்கிறீங்க? பெங்களூரில் ஒரு நபர் கைது செய்யப்பட்டார். என்ன சொல்லி கைது செய்யப்பட்டார்னா, ரொம்ப மோசமான ஒரு விளம்பரம் போட்டு சமூக ஊடகத்தில் போட்டிருக்காரு அப்படின்னு. என்ன ஊடகம்னா, என்ன விளம்பரம்னா, தூய்மையான பிராமண குல ரத்தத்தில் உங்களுக்கு சந்ததி வேண்டுமா, உங்கள் பெண்களை கொண்டு வந்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், அதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோன்னு ஒருத்தன் விளம்பரம் போட்டான். அது பெரிய சர்ச்சையாகி இப்போ போலீஸ் கேஸ்லாம் ஆச்சு. அதெல்லாம் அது கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கிங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஒரு தீர்ப்பு வந்திருக்குங்க. பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில் அவர்கள் எழுந்த பிறகு அந்த எச்சில் இலைகள் மீது பக்தர்கள் உருண்டு பெறல்றதுக்கு அவர்களுக்கு உரிமை உண்டு, அது அவர்களின் நம்பிக்கை சார்ந்த விஷயம், அதில் தலையிடக்கூடாதுன்னு கோர்ட்டில் தீர்ப்பெல்லாம் வருது. இந்த காலத்தையும் எப்போ இந்த 2024 25லலாம் இப்படியெல்லாம் தீர்ப்புகள் வருது. அப்போது பக்தி வந்து எந்த காலத்துலன்னு கிடையாதுங்க. எந்த காலத்தில் வேண்டுமானாலும் முட்டாள்தனங்களை பரப்புவதற்கும் முட்டாள்தனத்தில் மக்களை ஆழ்த்துவதற்கும் அதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் பெரிய அளவில் பலன் பெறுவதற்கும் இது உதவி செய்யும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது, இந்த கொண்டாட்டங்களை உங்கள் மண்டையில் ஏற்றாதீர்கள். கிருஷ்ண ஜெயந்தியெல்லாம் கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகையே கிடையாது. சரியா? அந்த நேரத்தில் ஒரு 4 ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க.
அப்படி சந்தோஷமாக இருந்து அது மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு யாருக்காவது நல்லது செய்யணும்னு நினச்சா அந்த மாதிரி ஏதாவது செய்யுங்க. நீங்கள் அதுக்காக வீட்டில் ஸ்வீட் செஞ்சு சாப்பிடக்கூடாதுலாம் சொல்லு. அதுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி தான் சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. ஸ்வீட்டை வந்து என்னைக்குன்னா செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இருந்து பழகுங்க. இதெல்லாம் கொண்டாடுவதற்கு உண்டான பண்டிகை இல்லை, கண்டிக்கத்தக்க ஒரு பண்டிகை. யாராவது எந்த ஊர்லேயாவது நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு உமனைசருக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுவாங்களா? உலகம் பூரா சேர்ந்து கொண்டாடுற மாதிரி. இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு உமனைசர், தமிழில் சொல்கிறதா இருந்தால் ஒரு பெண் பித்தனுக்கு ஒரு சமுதாயமே சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதைத்தான் செஞ்சுருக்கிறோம். அது செஞ்சது மட்டும் இல்லை, மகாராஷ்டிராவில் பல நூற்றாண்டுகளாக ஒரு மடத்தை கட்டி ஒரு கோயிலை கட்டி இந்த வைஷ்ணவின்ற அந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடியவன் வேறு யாரையுமே பண்ணலை. அந்த நம்பக்கூடிய மக்கள்கிட்ட தான் அந்த சுரண்டல் நடந்திருக்கு. அதுதான் விஷயமே. ரொம்ப சிம்பிள். வந்து என்னென்னா, பெரியார்கிட்ட எல்லாம் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, ஏன் அப்படின்னு. கும்பிடுங்க, வேணாம் வரீங்க, நான் ஒன்றும் வேணான்னு சொல்ல, கும்பிட்டா பார்ப்பனர்கள் எப்படி கும்பிட்றாங்களோ அந்த மாதிரி கும்பிடுங்க அப்படின்னாரு. அப்போ எந்த மாதிரி? பார்ப்பனர்கள் விரதம்லாம் இருக்க மாட்டாங்க, பட்டினி கிடக்க மாட்டாங்க, சரியா, அளவு குத்த மாட்டாங்க, தீ மிதிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் சாமி கும்பிட்றதுன்னு முடிவு பண்ணிட்டால் பார்ப்பனர்கள் எப்படி கும்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு அதே மாதிரி கும்பிடுங்க, சரியா? முட்டாள்தனமாக கும்பிடாதீர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் கண்டிப்பாக கடுமையாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கருத்துக்களை சொல்லுங்கள். சொல்லும்போது தான் இன்னமும் மக்கள் மனதில் எப்படியான ஒரு சிந்தனை இருக்குது அப்படின்றத மற்றவர்களும் தெரிந்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.